எப்பவுமே சொல்றது, இந்த மகான்கள் கையில, சிவபக்தியில சிறந்தவர்கள் கையில, ஞானமடைந்தவர்களின் கைகளால் அந்த திருநீரை வாங்கி பூசிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அவர்களுடைய தவப்பலனில் கொஞ்சமாவது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனாலதான் மகான்கள் ஆலயத்துக்கு போறது, மகான்களை எல்லாம் பார்த்தால் சாஷ்டாங்கமா வணங்கிவிட்டு அவர்கள் கையால் விபூதி வாங்கி தரித்துக் கொள்வது அப்படிங்கிற பழக்கத்தை நமது முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். குருவிடமும் அப்படித்தான். குரு அப்படிங்கிறவர் நமக்கு சகலத்தையும் போதிக்கக்கூடியவராதலால் அவர் கைகளால் வாங்கிக் கொள்ளலாம். நல்லவர்கள் கையிலிருந்து அந்த திருநீரை வாங்கி பூசிக்கொள்ளும் பொழுது அந்த குணமானது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அவர்களோட ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். இப்ப சிவாலயத்துக்கு போறோம், சிவாலயத்துல விபூதி கொடுக்கறாங்க. இப்ப கொடுக்கறாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம், வாங்கிட்டு நெற்றியில பூசிக்கிறோம். பூசினதுமே என்ன பண்றோம், மீதியை அங்க இருக்க தூண்ல சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்துடுறோம். சுண்ணாம்பு மாதிரி அங்கே பூசிட்டு வந்துடுறோம். நிஜமாலுமே இது செய்யத்தகுந்த செயலா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, செய்யக்கூடாத பெரிய தவறுனா இது, செய்யக்கூடாத பெரிய தவறுனா இதுதான். சிவாலயத்திலே தரப்படுகின்ற அந்த திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது அரும்பெரும் மருந்து. சொல்லப்போனால் அது பெரிய மருந்து. உடல்நிலை சரியில்லாத காலங்களில், மனதில் குழப்பம் இருக்கின்ற காலங்களில் எல்லாம் அதை எடுத்து அணிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்கள் மனதில் பிறக்கும். உடலில் இருக்கின்ற சோர்வு நீங்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை உணர்ந்தவர்கள் ரொம்ப தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் அதை வீணடிக்க மாட்டார்கள். கேட்டால் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் சிவ சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றது. இறைவா, அந்த விபூதிங்கிறது மருந்து. அதை நாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரனால அதனால எந்த நாசமும் விளைய போவதில்லை. அது உங்களுக்கான மருந்து. உடல் மற்றும் மனப்பிணியை தீர்க்கக்கூடிய மருந்துனா அதை என்னன்னு சொல்லுவோம்னா திருநீர் அப்படின்னு சொல்லுவோம். தாராளமாக வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். ஏற்கனவே ஆலயங்களில் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, சிவாலயங்களில் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா வீணடிச்சிடக்கூடாது இல்லையா, மருந்தெல்லாம் அளவாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் அதை அளவாக கொடுப்பாங்க. அதுலேயும் நம்ம ஒரு விரலில் எடுத்து நெற்றியில் ஒரு சின்ன கீற்றா பூசிக்கிறனால அது இன்னும் அதிகமாக தான் இருக்குது. மீதியத்தான் அங்கே வச்சுட்டு வந்துடுறோம். இனிமேல் அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க.